வணக்கம், மாலை வணக்கம். அன்பிற்கு ஈடாகுமா? அன்பிற்கு ஈடு இல்லை. அன்பிற்கு மேலானது எதுவுமே இல்லை என்று சொல்வார்கள். உயிர் என்று ஒன்று இருக்கிறது, அதை மறந்துவிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒருவருக்கு பிரதிபலனாக ஒருவேளை அவருடைய அன்புக்கு பிரதிபலனாக நாம் நமது உயிரையே கொடுக்கலாம் என்று நினைக்கலாம். இல்லை என்றால் அவர்களிடம் சொல்லலாம், உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் அப்படி என்று. எப்படி கொடுக்க முடியும்? நமது உயிரை நம்மால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. அதே போல் மற்றவருடைய உயிரை நம்மால் எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. அது பெரும் பாவம். நாம் சொல்கிறேன், உயிர் நமதல்ல, இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உயிர் அது. அதை அவர்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல்தான் மற்றவருடைய உயிரும் அவர்களுக்கு சொந்தம். அவர்கள் உயிரை மற்றவர்களுக்கு அவர்களால் கொடுக்க முடியாது. தவறி கொடுத்து விட்டால் நாம் பெரும் பாவத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம் என்று நினைத்து கொள்ள வேண்டும். ஓகே, சொல்லுங்களே. நமது உயிரை நாம் சொல்லலாம், என் உயிரையே உனக்காக கொடுக்கிறேன் என்று. கொடுக்க முடியாது. வேண்டுமென்றால் இப்படி சொல்லலாம், நான் உனக்காக நான் வாழ்கிறேன், உனக்கு பல நன்மைகளை செய்வதற்காக நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். சொல்வதோடு நம்ம உயிரோடு இருந்து கொண்டு அவருக்கு தேவையான நன்மைகளை செய்யலாம், உதவிகளை செய்யலாம். அவருக்காக நமது உயிரை கொடுத்து விட்டால் அந்த உயிர் அவருக்கு போய் சேர்வதில்லை. அவருக்காக நமது உயிரை கொடுத்து விட்டால் என்ன லாபம்? ஒரு வழியிலே பாவத்தை தான் கட்டிக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கு அந்த நம்ம கொடுத்த நமது உயிர் அவருக்கு போய் கிடைப்பதில்லை, அது ஆண்டவனுக்கே போய் சேர்ந்து விடும். அப்படி இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும், அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நம் உயிரை கொடுப்பதை விட உடனிருந்து உதவிகளை செய்யலாம். ஆமாம், தத்துவம். மற்றவர்களுக்கு நாம் சொல்கிறோமே, என் உயிரையே நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று. அது சரியில்லை தாத்தா. இல்லை சொல்லுவாங்க, அது பெரும் தவறு, பொய்யான இது. நாம் அவருக்கு உயிரை கொடுக்கிறோம் என்று கொடுத்து விட்டால் அந்த உயிர் அவருக்கு போய் சேர்வதில்லை. அந்த உயிர் கடவுளுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. நாம் இவரிடம் சொன்னோம், என் உயிரை உனக்கு தருகிறேன் என்று. அது பெரும் ஏமாற்றம். எஸ், நாம் சொல்லலாம், நமது உயிரை அவருக்கு கொடுக்கலாம் என்று உயிரை கொடுக்கலாம். ஆனால் அந்த உயிர் நம்மிடமிருந்து கடவுளுக்கு போவதற்கு முன் அந்த உயிர் நம்மிடமிருந்து அவனுக்கு தருகிறோம் என்று சொன்னோமல்லவா, நாம் நம் உயிரை அவனுக்கு கொடுத்துவதாக நினைக்கொள்ளுங்கள். அந்த உயிர் நம்மிடமிருந்து அவனுக்கு சேர்வதற்கு முன் மதியத்திலே காக்கா வந்து அந்த வடையை தூக்கி போய் சென்றாங்களே, அந்த மாதிரி அந்த உயிர் அவனுக்கு சேர்வதற்கு முன்னே அந்த நாம் நமது உயிரை கொடுத்தவுடன் போகிற வழியிலேயே கடவுள் அதை எடுத்துக்கொள்வார், இவனுக்கு போய் சேர்வதில்லை. அதே நான் சொன்னீங்களே, நான் காக்கா தூக்கின்னு போயிடுச்சேன்னு. ஆம், பாருங்கள் சொல்லுங்களே,
பாட்டியிடமிருந்து ஒரு காக்கா வடையை கவ்விக்கொண்டு எடுத்து போய் மரத்து மேலே வைத்து கொண்டிருந்ததாம். தன் காலில் வைத்துக்கொண்டு அ அ அதை உண்பதற்காக. அப்போது ஒரு காக்கா வந்து மற்றொரு காக்கா வந்து அதை அதனிடம் ஏமாற்றுவதற்காக, "காக்கா காக்காவே, நீ இவ்வளவு அழகாக இருக்கிறியே, ஒரு பாட்டு பாட பார்க்கலாம்" என்று சொன்னதாம். இந்த காக்கா அந்த வடையை தன் வாயில் வைத்து கொண்டிருந்தது. அதை அறிந்து கொண்டு இந்த காக்கா, "காக்கா காக்கா, நீ இவ்வளவு அழகா இருக்கிறியே, ஒரு பாட்டு பாடேன்னு" கேட்டுச்சாம். அந்த காக்கா ஏமாளித்தனமா மறந்துவிட்டு, தன் வாயில வடை இருப்பதை மறந்துவிட்டு, "ஓ! நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேனா" சொல்லி நினைத்துக்கொண்டு, "கா கா கா கான்னு வாய திறந்து பாட்டு பாடிச்சான் பாருங்க. அந்த அந்த வாயில் இருந்த வடை கீழே விழுந்துருச்சாம். கீழே உக்காந்துக்கிட்டு இருந்த காக்காவ என்ன பண்ணுச்சான், அது பாட வச்சுட்டு, இந்த வாயில் இருந்த வடை கீழே விழும்போது, இது காத்துன்னு இருந்துச்சான் வடை கீழே விழுதுன்னு. வடை கீழே விழும்போது, இன்னொரு காக்கா வந்து மதியத்தில் கபக்குன்னு கவின்னு ஓட்டிச்சான். அது வடை கீழே விழவே இல்லை. அதுதான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். நாம் அந்த வடையை, அந்த உயிரை நாம் கீழே இருப்பவனுக்கு கொடுப்பதற்கு கொடுத்துவிட்டால், அந்த உயிர் மேலே நம்மளிடமிருந்து அந்த உயிர் கீழே இருப்பவனுக்கு போவதற்கு ஒரு மதியத்தில் கடவுள் வந்து அதை கவ்வி கொண்டு போயிடுவார். அந்த உயிர் இவனுக்கு போய் சேர்வதில்லை. புரிந்ததா? காக்கா வாயில இருக்கிற வடை கீழே இருக்கிற காக்காவுக்கு போகிறதுக்கு வரும்போது, அந்த வரும்போது இங்கேருந்து இன்னொரு காக்கா வேறு கிளையிலேருந்து அபக்குன்ட்டு அது வழியில் விழுற வடையை கவிக்கின்னு ஓடிச்சான். அப்போ கீழே இருக்கிற காக்கா ஏமாந்து போச்சான். அந்த மாதிரி நாம் நமது உயிரை கீழே இருக்கிறவனுக்கு கொடுப்பதாக நினைத்துக்கொண்டு நாம் அந்த உயிரை கொடுத்தால், அந்த உயிர் நம்மிடமிருந்து கீழே இருப்பவனுக்கு போவதற்கு முன் வழியில் வரும்போது, அந்த கடவுள் வந்து அதை கபக்கன் பிடிச்சின்னு போய்டு, அது என்னுடைய உயிர், அது எப்படி மற்றவனுக்கு கொடுக்கலாம் என்று பிடிச்சி. அப்போ இந்த காக்கா ஏமாந்து போயிடுச்சு. அதோடு மேலே இருந்த காக்கா தன் உயிரை நம்ம நண்பனுக்கு கொடுத்து விட்டோம் என்று நினைத்து கொடுத்தாரோ, எங்கே கொடுத்தார்? அது இவனுக்கு கிடைக்கவில்லை. நாம் இவனை ஏமாற்றி விட்டதாக பொருள்படும். அதான் என்ன தாத்தா நீங்கள் இவ்வளோ நல்லா சொல்கிறீங்க. அந்த காக்கா கதை நல்லா இருந்துச்சு தாத்தா. அந்த காக்கா வாய்ப்புலேருந்து பாட்டு பாட சொல்லிட்டு, அது வாயில் இருக்கிற வடை கீழே விழும்போது அதை நம்ம எடுத்துக்கலாம்னு நினச்சிக்கின்னு, காக்கா இவ்வளோ அழகாக இருக்கிறியே, ஒரு பாட்டு பாடுன்னு சொன்ன உடனே இந்த காக்கா, "ஓ, நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேன்னா" சரின்ட்டு கான்னு பாடும்போது வாயில் இருந்த வடை கீழே விழுந்துச்சு. அப்போ கீழே இருக்கிற காக்கா, "ஓ, நமக்கு அது வடை வந்துன்னுக்குதுடா" நினச்சிருக்கும் போது, வழியில் இன்னொரு கிளையில் உட்காந்த காக்கா டக்குன்னு வழியில் அது வடை விழும்போது அந்த வழியிலே அதை பிடிச்சிட்டு போயிடுச்சான். நல்லா இருக்குது தாத்தா. நீங்கள் அந்த கதையை சொன்ன விட இந்த எக்ஸாம்பிள் கதை சொன்னீங்களே, இது ரொம்ப நல்லா இருக்குது தாத்தா. எல்லாம் நினச்சிருந்தாங்க அந்த காக்கா பாட்டு பாடினோடனே அந்த வடை கீழே வந்துச்சான். அப்புறம் இந்த கீழே இருக்கிற காக்கா அதை ஏமாற்றி வாங்கிக்கிச்சு நினச்சிருக்கிறோம். அது கீழே இருக்கிற காக்காவுக்கு வரத்துக்குள்ளோ மதியத்தில் இன்னொரு காக்கா வந்து அந்த அதை அப்படியே கவின்னு போயிடுச்சான். அந்த வடை கீழே விழவே இல்லை. தாத்தா, இந்த மாதிரி ஏதாவது காக்கா கதை சொல்லுங்க தாத்தா. சொல்லுங்க. ம்.